நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் பி.ஆர். பாண்டியன் நம்மகிட்ட இருக்கார். கேட்போம், இந்த வேளாண் பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க? நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த வேளாண் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கா? வேளாண் பட்ஜெட் தேர்தல் காலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் வாக்குறுதியாக அதனுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்த்தோம். அந்த வாக்குறுதிகளுக்கும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற பட்ஜெட்டிற்கும் துளியும் சம்பந்தமில்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறது. குறிப்பாக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய், கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் வழங்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்தார்கள். அது குறித்து எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை. கூட்டுறவு கடன் சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% என்று அறிவித்தார். அந்த அறிவிப்பில் எந்த மாற்றமும் இருக்காது, ஏமாற்ற மாட்டேன் என்கிற வாக்குறுதி எல்லாம் கொடுத்தார். ஆனால் இன்றைய பட்ஜெட்டில் அது குறித்து எந்த விவரங்களும் இடம்பெறவில்லை. ஒட்டுமொத்தமாக கடந்த கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சில நிதி ஒதுக்கீடுகளை சிறிதளவு உயர்த்தியிருக்கிறார்கள். எனவே இந்த திட்டங்கள் எதுவுமே விவசாய உற்பத்திக்கு அரசு பங்கேற்கிற வகையிலே அமையாதது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. இப்போ நவீன வேளாண்மைக்கான பட்ஜெட்டாக கூட சிலர் சொல்றாங்களே, குறிப்பா வந்து அந்த விதைகள், வீட்டு தோட்டம் அப்படிங்கிற மாதிரி நவீன வேளாண்மை நோக்கி போறாங்களா? இல்லை, ஏற்கனவே வீட்டு தோட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்கள் தான். விதை சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்கள் தான். ஆனால் அதற்கான தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை. இன்றைக்கு விதையே மிகப்பெரிய தட்டுப்பாடாக இருக்கிறது. உற்பத்தி பெருக்க வேண்டுமென்றால் தரமான விதை விநியோகத்திற்கான எந்த அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை. அறிவிக்கப்பட்டிருக்கிறது, QR கோடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதற்கு 1 கோடி ரூபாய் என்று சொல்கிறார்கள். இப்படி எதற்குமே அறிவிப்பாக இருக்கிறது தவிர அது வேளாண்மைக்கு பயன்படுகிற வகையில் உற்பத்தியை பெருக்கும் அளவிலான அடிப்படை நோக்கோடு நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை. உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலை நிர்ணயிப்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்துவதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லாத நிலையில் இந்த பட்ஜெட் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. இலவச மின்சாரம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இலவச மின்சாரம் இது 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து கொண்டிருப்பது. இந்த ஆட்சியில் அது புதிதாக இடம்பெறவில்லை. இலவச மின்சாரம் இல்லை என்றால் உணவு அடியோடு அழிந்துவிடும். இன்றைக்கு காவிரி நீர் வரவில்லை, முல்லை பெரியாறு வறண்டு கிடக்கிறது, வைகை வறண்டு கிடக்கிறது, வேளாண் உற்பத்தி அடியோடு அழிந்திருக்கிறது. இந்த இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி தான் விவசாயிகள் நிலத்த நீரை பயன்படுத்தி ஓரளவிற்கு உணவை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். இந்த இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட்டால் இந்த உணவு உற்பத்தி அடியோடு அழிந்துவிடும். எனவே காலநிலை மாற்றத்தில் முதல் பாதிப்பை சந்திப்பவர்கள் விவசாயிகள். ஆனால் அந்த விவசாயிகளுடைய இழப்பில் அரசு பங்கேற்க வராததும், உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலை கொடுக்க மறுப்பதும் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது, மிகுந்த வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. வேளாண் கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க, முழுமையாக தள்ளுபடி பண்ணுவாங்க எதிர்பார்த்தீங்களா? அதனை கடந்து இப்போ நம்மளால ஒரு பேர்ல விருது கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் அந்த அம்மையார் பேர்ல விருது கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அந்த விருதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? வேளாண் கடன் கொடுத்து ஏற்கனவே நீங்க கோரிக்கை விடுத்திருந்தீங்களா? ஏற்கனவே இந்த விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. மாவட்ட அளவிலும் குடியரசு தின விழாக்கள், சுதந்திர தின விழாக்களில் அதிக மகசூல் பெறுகிற விவசாயிகளுக்கு இந்த விருதுகள்லாம் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு அடிப்படை நோக்கம் என்பது உற்பத்தியை பெருக்குவதற்கு லாபகரமான விலை, உரிய சந்தை வசதி, உற்பத்தி செய்கிற பொருளுக்கு அடிமாட்டு விலைக்கு வாங்குவதை தடுப்பதற்கான தொழில்நுட்பங்கள், இவை எதுவுமே இதில் இடம்பெறவில்லை. நாங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விலை நிர்ணய குழுக்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்க வேண்டும். அந்த விலை நிர்ணய குழுக்கள் தான் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் அது குறித்து வாய் திறக்க மறுக்கிறார்கள். எனவே உற்பத்தி பெருக்கத்துக்கான எந்த திட்டமிடும் இல்லாமல் ஒரு கவர்ச்சிகரமான அவருடைய முன்னுரையை வைத்து இந்த பட்ஜெட்டை மெருகூட்டுவதற்கு எடுத்திருக்கிற முயற்சி தோல்வியிலே தான் முடியும். இது ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு விரோதமான பட்ஜெட். வேளாண் கடன் முழுமையாக நாங்கள் எதிர்பார்த்தோம். அவரே நான் நேரடியாக சந்தித்து பேசுகிற போது, உங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்குமே ஆனால் கடன் வசூலை நிறுத்தி வைத்து நிதி சீரான பிறகு நீங்கள் கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிடலாம். புதிய கடன் உங்கள் நிதி ஆதாரத்துக்கு ஏற்ப நீங்கள் விவசாயிகளுக்கு வழங்கலாம். எனவே விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி வசூலை நிறுத்தி வைத்து விட்டால் விவசாயிகள் உங்களுக்கு நெருக்கடி தரமாட்டார்கள். எனவே உங்களுடைய சுமையில் நாங்கள் பங்கேற்க தயாராக இருக்கிறோம் என்கிற வாக்குறுதியை எழுத்துப்பூர்வமான கடிதமும் கொடுத்து நேரடியாக வலியுறுத்தினேன். முதலமைச்சரும் முதன்மை செயலாளரை அழைத்து இது குறித்து ஒரு விரிவான விவாதத்துக்கு உட்படுத்துங்கள், இந்த கருத்தை நீங்கள் ஆலோசிக்க முன்வாருங்கள் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் கடன் தள்ளுபடி என்பது ஒரு ஏமாற்று விதமாகத்தான் இருக்கிறதே தவிர, முதலமைச்சர் இதை யார் அதை தடுப்பது? இன்னைக்கு நிதித்துறை அமைச்சராக இருக்கிற சித்திக் ஒட்டுமொத்த விவசாயத்தை அழிப்பதற்கென்றே அவர் நிதித்துறை செயலாளராக வந்திருக்கிறார். அவர்கள் போட்டிருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளும்
கூட்டுறவு கடன் தள்ளுபடி குறித்தான அரசாணைகளும் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது. விவசாயிகளை தற்கொலைக்கு தூண்டுகிற வகையில் அவருடைய கடன் தள்ளுபடி அறிவிப்பு இருக்கிறது. இதனால்தான் ஒட்டுமொத்த தமிழகம் ஒன்று கூடி போராடி கொண்டிருக்கிறோம். எனவே நெல்லுக்கான விலையை உயர்த்தி அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம், அதையும் மறுத்திருக்கிறார்கள். கரும்புக்கான விலையை உயர்த்தி அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம், அதையும் மறுத்து அறிவிக்கிறார்கள். ஆனால் தென்னைக்கு சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு தென்னை விவசாயிகளை கை கொடுக்கும் என்பது கூட கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. வாழைக்கு முட்டு கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் வாழைக்கு முட்டு கொடுக்க வேண்டியதில்லை. வாழையை உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை உத்தரவாதப்படுத்தினால் முட்டு கொடுப்பதெல்லாம் விவசாயிகள் பார்த்துக் கொள்வார்கள். முட்டு கொடுக்கிறபடியே அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது உழவர்களுடைய உழைப்பை சார்ந்தது. எனவே எதை கொடுக்க வேண்டுமோ அதை மறுத்துவிட்டு எதை செய்யக்கூடாதோ அதை விளம்பரப்படுத்துகிற விதமாக அது கிராமிய நடையில் இந்த முட்டு கொடுக்கிறோம் என்கிற கதையெல்லாம் விவசாயிகள் காதிலே பூசுத்த வேண்டாம். விவசாயிகள் எப்பொழுது தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே விவசாயிகள் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படுகிற விவசாயிகளுடைய உற்பத்தியில் பொறுப்பேற்க வேண்டியதுதான் அரசுடைய கடமையை தவிர உற்பத்திக்கே அரசு நாங்க வந்து எங்களுக்கு உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. எங்களுக்கான உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலை, இந்த இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படுகிற ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிற இழப்பை ஈடு செய்கிற வகையில் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றுமையானால் விவசாயிகளை வாழ்விக்க முடியும். இல்லை என்றால் இது ஒட்டுமொத்த விவசாயிகளை அழிப்பதற்கான பட்ஜெட்டாக மாறிவிடக்கூடாது. இந்த வேளாண் பட்ஜெட் முழுமையாக ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் இது குறித்து இந்த நடப்பு பட்ஜெட்டிலேயே தமிழக முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் PR பாண்டியன் தெரிவித்திருக்கார். புதுக்கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் அப்துல் கபருடன் சுபமுத்து பழம்பதி. தமிழக அரசு புதிதாக ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு முதல் வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் வினோத் இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பட்ஜெட் வெளியிட்டிருக்கிற அறிவிப்புகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் கட்சி அதனுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வெளியிட்ட அறிக்கைக்கும் முற்றிலும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. மிகுந்த ஒரு ஏமாற்றம் அளிக்கிற பட்ஜெட்டாக இது வெளிவந்திருக்கிறது. கடந்த ஆட்சியிலே வெளியிடப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து அதற்கு கொஞ்சம் நிதிகளை கூடுதலாக்கி காண்பித்திருக்கிறார். குறிப்பாக வாடகை இயந்திர மையங்கள், பண்ணை குட்டைகள், அதே போல விதை உற்பத்தி மையங்கள் என்கிற அறிவிப்புகளுக்கும் நிதி ஒதுக்கீடுகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக 15 கோடி மதிப்பீட்டில் நம்மாழ்வார் நினைவாக உயிர்மை வேளாண் பட்டதாரி கல்லூரி கும்பகோணம் சாக்கோட்டையில் அமைப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கலாம். ஆனால் அதே நேரத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளை சந்தைப்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விலை நிர்ணய குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். காய்கறிகள், தோட்டக்கலை பயிர்களை கேரளாவை பின்பற்றி அதை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னோம். அது குறித்தான அறிவிப்புகள் இடம்பெறாது, மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. நெல்லுக்கு தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட அடிப்படையில் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயும், கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதுவும் இதில் அறிவிக்கப்படவில்லை. வேளாண் உற்பத்தியை ஊக்கப்படுத்துவதற்கு விவசாயிகளுக்கு ஊக்க நிதி வழங்கப்படும் என்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அதுவும் இதில் இடம்பெறவில்லை. விவசாயிகளுக்கு பெற்றிருக்கிற கடன் சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்படும், நிபந்தனை இல்லாமல் தள்ளுபடி செய்யப்படும், கொடுத்த வாக்குறுதிகள் நம்பகமாக நிறைவேற்றப்படும் என்று தஞ்சாவூரிலே அறிவித்தார். ஆனால் எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறாது, மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே இது குறித்து முதலமைச்சர் வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் விரிய விளக்கம் அளிக்க வேண்டும். இதையெல்லாம் விவசாயிகள் உற்பத்தியிலே பங்கெடுக்காமல் உற்பத்தி பெருக்கத்தை மட்டும் தன்னை மார்த்தட்டிக் கொள்வதை பின்பற்றுகிற அரசாக இந்த அரசும் அமைந்துவிடக்கூடாது. எனவே காப்பீட்டிற்கு 624 கோடி ரூபாய் சொல்லுகிறார்கள். அது மிகுந்த குறைவான தொகையாக இருக்கிறது. காப்பீட்டிற்கு 100% பிரீமியத்தை அவர்களே ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் மிகுந்த குறைவான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக வேளாண் உற்பத்தியில் அரசு பங்கேற்காமல் ஒதுங்கியிருப்பதும், தேர்தல் அறிக்கைக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்பந்தமில்லாமல் இருப்பதும் விவசாயிகள் மத்தியில் மிகுந்த கொந்தளிப்பையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது.